ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம முன்னாடி 10th படிச்சிருப்போம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு. ரெடாக்ஸ்ன்றது ஆக்சிடேஷன் அண்ட் ரெடியூஷன் ரியாக்ஷனையும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் இதுல மெயினா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இந்த ரியாக்ஷனே. ஸோ இப்போ வந்து இதுக்கு கீழே நிறைய இதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா சோடியம் 2 sodium plus chloride equal to 2 NaCl sodium chloride, sodium oxide, sodium sulfide. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதில் வந்து சோடியம் வந்து ஆக்சிடேட் ஆகுது. அது ஆக்சிடேட் மீன்ஸ் ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் ஆட் ஆகுறதுனால அது பேர் வந்து ஆக்சிடைசேஷன். ஸோ இதுல வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து சோடியம் தான். So simultaneously chlorine, oxygen and sulfur reduced by to each these. The electropositive element sodium has been added. அதாவது சோடியம் வந்து இதுல ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ், ஆக்சிஜன் வந்து இதுல எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ இதுல வந்து சோடியம் பாசிட்டிவ் எலமெண்ட் ஆட் ஆகிறதுனால இது வந்து ரெடியூஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃப்ரம் a knowledge of chemical bonding we also know that sodium chloride, sodium oxide and sodium sulfide are ionic compounds. It prepares better written as sodium plus chloride, sodium plus 2 oxygen 2 minus and sodium plus into 2 sulfur 2 minus. ஸோ அதாவது இந்த மாதிரிலாம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. சோடியம் வந்து எப்பவுமே ப்ளஸ்ஸு, குளோரைடு ஆக்சிஜன் அதெல்லாம் மைனஸ். அது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது எது பிளஸ் எது மைனஸ்னா இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கணும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆன் தி ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ்டு சஜஸ்ட் டு ரீரைட் த ரியாக்ஷன்ஸ் இன் தி ஃபாலோயிங் மேனர். ஸோ இதில் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் எதில் கெயின் ஆகுது, ஸோ எதில் லாஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எந்த எலக்ட்ரான்ஸ் எதில் ஷேர் ஆகுது, எதில் கெயின் ஆகுதுன்னு தான் இதில். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 2 sodium + chloride கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்க்குறாங்க சோடியம் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ இது ஆட் ஆகுறதுனால அதில் 2 electrons லாஸ் ஆகிடும். அப்புறம் வந்து குளோரைடு ஆட் ஆகுறதுனால குளோரைட் அதாவது சோடியத்தில் உள்ள 2 electrons வந்து குளோரைடுக்கு போயிடும். ஸோ சோடியம் வந்து என்ன பண்ணுன்னா, சோடியம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அது பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு குளோரைடுக்கு 2 electrons லாஸ் பண்ணிடும். ஸோ இந்த குளோரைடு என்ன பண்ணுன்னா 2 electrons அக்செப்ட் பண்ணிடும். ஸோ அக்செப்ட் பண்ணி கெயின் ஆஃப் 2 electrons. ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்தோட குளோரைட், ஆக்சிஜன், சல்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. So for convenience, each of the above process can be considered as to be separate steps on involving loss of electron and other gain of electron. As an installation, we may further elaborate one of these, say for formation sodium chloride. So இதில் வந்து மெயினாக என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்று நடக்கும். ஸோ இது இன்னும் எலாபரேட் பண்ணுறதுக்காக சோடியம் காட்டுறாங்க. இப்போ சோடியத்தை பிரித்தோன்னா சோடியம் ப்ளஸ்ஸாக மாறிடும், 2 electrons வந்து இதாயிரும். இப்போ குளோரைடை வந்து ஆட் பண்ணோன்னா 2 chloride, அதாவது இந்த சோடியம் NaCl சோடியம் குளோரைடை அந்த ஈக்குவேஷனையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, சோடியத்தை தனியாக குளோரைடு தனியாக. ஸோ அப்படி பிரித்து காட்டியிருக்காங்க இன்னும் எலாபரேட்டாக காட்டுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த each of the step is called as half-of reaction, which expectedly shows involvement of electrons. Such half-of reaction gives us overall reactions. ஸோ இந்த ஈச் ஸ்டெப்லுமே வந்து half-of reactions நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஈச் ஸ்டெப்புமே half-of reactions சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ இதுல வந்து மொத்தமாக இது எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ்மெண்ட், அதாவது எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுல ஓவரால் வந்து half-of reactions அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக
ஆஃப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற போது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆனா ஆக்சிடைசேஷன் ரியாக்ஷன், அதாவது ஆஃப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அது வந்து லாஸ் ஆனிச்சுன்னா ஆக்சிடைசேஷன் ரியாக்ஷன், இதுவே பிளஸ் ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் கெயின் ஆயிடுச்சுன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். So it may not be out of context to medium that new way of defining oxidation defining has been achieved only by establishing a controlling correlation between the behavior of species as per the classical idea and their interplay in electron transfer change. ஸோ இதில் மெயினாக என்ன கேட்குறேன்னா, இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிலேஷனையும் இதை வச்சு டிஃபைனிங் பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ஸ் சேஞ்சை வச்சு தான் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸை வச்சு தான் ஆக்சிடைசேஷனா ரிடக்ஷன் ரியாக்ஷனா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. ஸோ sodium which is oxidized acts as reducing agent because it donates the electron to each of the elements interacting with it and this helps in reducing them. அதாவது இந்த சோடியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது ஆக்சிடேட் பண்ணுது, ஆக்சிடைசர் ஆக்ட் பண்ணுறதுனால ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. தட் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சைட் பண்ணுது என்ன ஆகுதுன்னா, சோடியம் வந்து ஆக்சிடைஸை ஆக்ட் பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. தட் மீன்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதில் வந்து குளோரின், ஆக்சிஜன் அண்ட் சல்பர் இதெல்லாம் ரெடியூஸ்டு அண்ட் ஆக்ட் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அதில் வந்து சோடியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்தது. இதில் சல்பர், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் சோடியம். சோடியத்திலேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை என்ன மெயினாக சொல்றாங்கன்னா, ஆக்சிடைசேஷன்ன்றது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெடியூசிங்ன்றது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன் ஏஜென்ட்ன்றது அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு டொனேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த ப்ராப்ளம்ஸில் வந்து 8.2 பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை த ரியாக்ஷன்ஸ் சோடியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அஸ் சோடியம் ஹைட்ரஜன் இஸ் ஏ ரெடாக்ஸ் சேஞ்ச். அதாவது இது வந்து ரெடாக்ஸ் சேஞ்சான்னு கேட்குறாங்க இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து 2 அயானிக் காம்பவுண்ட்ஸ், சோடியமும் ஹைட்ரஜனும். ஸோ இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சோடியம் வந்து ப்ளஸ், ஹைட்ரஜன் வந்து மைனஸு. ஏன்னா சோடியம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் வந்து அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து ஆஃப் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராசஸில் வந்து சோடியத்தை பிரித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சோடியம் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸு. ஹைட்ரஜனை பிரித்தாங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு 2 H மைனஸாக மாறிடும். ஸோ சோடியம் வந்து ஒரு ஒன் ஆஃப் ரியாக்ஷனு, ஹைட்ரஜன் வந்து ஒன்று அதர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஸ்பிளிட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் த எக்ஸாமினேஷன் ஆஃப் இன் 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ரிவல்ஸ் தட் தர் சோடியம் இஸ் ஆக்சிடைஸ்டு அண்ட் ஹைட்ரஜன் இஸ் ரெடியூஸ்டு. சோடியம் வந்து டொனேட் பண்ணுது, அதாவது எப்போவுமே சோடியம் வந்து ஆக்சிடைசேஷன் தானே. ஸோ அதனால சோடியம் வந்து கொடுக்குது, ஹைட்ரஜன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ therefore the complete reaction if a redox change. ஸோ இது வந்து ரெடாக்ஸ் சேஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து சோடியம் வந்து ஆக்சைடு ஆகுது, அதில் ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் சார், முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த ரியாக்ஷன்ஸில் மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,